கோவில்ல ஹாரதி காண்பிப்பது பெருமாளை நமக்கு காண்பித்து கொடுப்பதற்காக. யூ ஹாவ் டு விஷுவலைஸ் அண்ட் ப்ராபப்ளி see him very clearly. இப்போ மின்சார வழக்கு இல்லாமல் போயிடுத்துன்னா பெருமாளை நீங்கள் எப்படி சேவிப்பள்? ஏன்னா திருமேனி எப்படி சேவிப்பள்? அப்போ கையில் ஒரு வழக்கு வச்சுட்டுப்பா, இதோ பாருங்கோ திருமுக மண்டல சேவையா இருந்தா, இதோ பாருங்கோ கொவ்வை செவ்வாய் சேவையா இருந்தா, கண்டம் சேவையா இருந்தா, வக்ஷஸ்தலம் சேவையா இருந்தா, இடை சேவையா இருந்தா, தொட சேவையா இருந்தா, பெருமாளுடைய திருவடி சேவையா இருந்தா, திருவடி என்ன ஆகும்னா முன்னாடி உற்சவர் எழுதியிருப்பார், நீங்கள் கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா திருவடி தெரியும். இவ்வளவுதான் வழக்கே ஒழிய பொதுவாக கோவில் கர்ப்ப கிரகங்களில் பொதுவாக கற்பூரம் ஏற்றக்கூடாது. கற்பூரத்தில் ஹாரதி கோவில் கர்ப்பகிரகத்தில் காமிக்க கூடாது, வழக்கில் தான் காமிக்கணும். கற்பூரம் ஜென்ரலி நாட் அலவுட். ஆனால் அது இப்போ பண்ணுறவா எல்லாரும் தப்பு, பண்ணாதவாள்லாம் நல்லவான்னு நான் சொல்ல வரல. தேர் வாஸ் அ ரீசன். ஏன்னா வழக்குலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் வேற, ஒரு கெமிக்கல் விஷயமான அந்த நாப்தலின்லேருந்து வரக்கூடிய ஒரு இப்போ கேம்ஃபர்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல் வேறு. அதனால் வழக்கில் தான் காமிக்கணும். இன்னொன்று அது நம்ம என்ன வச்சுட்டு இருக்கோம்னா, இப்போ அது கோவில் ஒரு வழக்கமாகவே போயிடுது. இப்போ நம்ம கண்ணு ஒத்திக்கலைன்னா தப்பாக போயிடும். பெருமாளுக்கு ஹாரதி காமிச்சுட்டு வழக்கு அப்படியே வச்சுடணும். அதை ஒத்திக்கணுங்கிற அவசியக்கத்தை ஆகம சாஸ்திரத்தில் இல்லவே இல்லை. அது ஏதோ நடுவில் உருவாய் நம்ம அப்போ இப்போ பண்ணலேன்னா அது தப்பாக போயிடும். இவருக்கு இது கூட தெரியாமல் உபன்யாசம் பண்ணுறாரான்னு நினைப்பா. ஆனால் ஆகமத்தில் ஒத்திக்கணுங்கிறது இல்லை. கற்பூரத்தில் முதல்ல ஹாரதியே எடுக்கக்கூடாது.